ஹலோ டியூஸ்டே மினி விலாக் பார்க்கலாமா? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கந்தசஷ்டி விரதம் 7ஆம் நாள். ஸோ கண்டினியூஸாக விரதம் ஃபாஸ்டிங்கில் இருந்து தான் இருக்கேன். ஸோ நான்வெஜ் எடுக்காமல் முருகருக்காக விரதம் இருந்துதான் இருக்கேன். ஸோ 48 நாள் விரதம் இருக்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலவங்க வந்துட்டு 11 நாள் 21 நாள் அப்படி கணக்கு வச்சு இருக்கிறவங்க இருக்காங்க. நான் 48 நாள் வந்து நான்வெஜ் எடுக்காமல் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி 4 மணிக்கெலாம் டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ காலையில் எப்பயும் போல் ஆக்சுவலாக வாசப்பெருக்கி கோலம் போட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற எப்பயும் போகிற மாதிரி பாலமுருகர் கோயில் எப்பயும் போகிற மாதிரி பாலமுருகர் கோயில் போய் அவர் போய் ஒரு அட்டனன்ஸை போட்டு அவர் போய் பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு டே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ தெருவில் ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி தான் போயிட்டு இருந்தேன் இன்றைக்கி நான். எப்பயுமே கோவில் நான் தான் திறப்பேன். ஏன்னா இன்றைக்கி வெளியே திறந்து தான் இருக்கும். ஆனால் உள்ளே வந்து நட சாத்தி தான் இருக்கும். ஸோ எப்பயுமே கதவு திறந்து போய் சாமி கும்பிட்டுட்டு அந்த ஒரு பெல் சவுண்டு கேட்டால் தான் டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ எப்பயும் முருகர்கிட்ட நல்லபடியாக வேண்டிக்கிட்டு இன்றைக்கி கந்தசஷ்டி விரதோட 7ஆம் நாள்ப்பா, எது இருந்தாலும் என் கூடயே இருந்து எல்லா பிரச்சனையும் என் கூட இருந்து எனக்கு இந்த 48 நாள் விரதம் அவர் நம்பி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அவருக்காகவே எல்லாத்தையும் ஒரு விஷயத்தையும் நான் பார்த்து எல்லாத்தையும் பண்ணுறேன். பட் கூடிய சீக்கிரம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும்னு இந்த கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்க யார் ஃபாஸ்டிங்கில் இருந்தாலும் இந்த கந்தசஷ்டியில் விரதம் இருந்தால் எல்லா விஷயம் நடக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதேமாரி நீங்கள் கந்தசஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா தாராளமாக முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக முருகன் நம்ம குரலுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் கண்டிப்பாக செவி சாய்ப்பார். இன்றைக்கி பிரசாத நெய்வேத்தியம் வந்துட்டு பாயாசம் பண்ணியிருக்கேன். காலையில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பிரசாதம் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நெய்வேத்தியம் வந்துட்டு பாயாசம் பால் பாயாசம் மாதிரி பண்ணிவிட்டு அவருக்கு நெய்வேத்தியம் வச்சுட்டேன். நம்மளால் முடிஞ்ச எதுவுமே இல்லைனா கூட பால் வச்சு கூட வச்சு படைக்கலாம். அப்படி இல்லைனா கல்கண்டு முந்திரி திராட்சை அந்த மாதிரி ஏதாவது நட்ஸ் மாதிரி ஏதாவது வச்சு கூட நம்ம முருகருக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணலாம். உங்களால் செய்ய முடியல, காலையில் டைம் இல்லை, ஸ்கூல் டைமு அந்த மாதிரி இருக்கவங்க பண்ணலாம். இல்லையா வெத்தலை பக்கம் வாழைப்பழம் வச்சு கூட சாமி கும்பிட்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாம். ஸோ ஆக்சுவலாக சாமி கும்பிட்டுட்டு மனசு திருப்தியோட கந்தசஷ்டி கவசம் முடிஞ்சால் கந்தசஷ்டி கவசம் படிங்க. அப்படி இல்லையா வந்துட்டு டிவியில் வந்து போட விட்டுட்டோ இல்லை வந்துட்டு ப்ளூடூத்லையோ ஏதாவது கனெக்ட் பண்ணி விட்டு கந்தசஷ்டி கவசம் வந்து படிக்கலாம். அப்படி இல்லைன்னா வேல்மாறலோ இல்லை கந்த அனுபூதி திருப்புகழ் இதெல்லாம் வந்துட்டு நம்ம படித்தோம் அப்படின்னா படிக்கலனாலும் பரவாயில்ல. நம்ம அதை ஓட விட்டுட்டு அதாவது ரேடியோவில் போட விட்டுட்டு இல்லை டிவிலேயோ இல்லை ஃபோன்லேயோ போட விட்டுட்டு கேட்டோம்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். காலையிலே கந்தசஷ்டி கவசம்லாம் நான் வந்துட்டு போட விட்டு தான் நான் கேட்டுட்ருந்தேன். ஏன்னா நம்மளுக்கு டைம் கிடையாது. ஏன்னா நம்ம தம்பிக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னால கந்தசஷ்டி கவசம் வந்து போட விட்டேன். ஒரு 4 வரி வந்துட்டு வேல்மாறன் படித்தாலே போதும். நான் 4 வரி தான் படித்தேன். வேல்மாறன் 4 வரி படிக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 4 வரி இருக்கும்ல, ஸோ அந்த 4 வரி வந்துட்டு ஒரு 3 டைம்ஸோ 6 டைம்ஸ் நம்ம படித்தோனாலே நல்ல ஒரு மெமரி ஆகிடும். அது நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போது நல்ல மெமரி ஆகிடும். ஸோ ஒரு 4 வரி நல்லா படிச்சுட்டு காலையில் லஞ்சு நான் பண்ணிட்டேன். ஏன்னா நான் கிளாஸ் போகிற டைம் இருக்கிறதுனால காலையில் லஞ்சுக்கு வந்து தயிர் சாதம் பண்ணிவிட்டு ஸோ வாழைக்காய் பொரியல் பண்ணிவிட்டு நான் கிளம்பிட்டேன். ஏன்னா நான்வெஜ் எடுக்க மாட்டோம் இல்லையா? ஸோ தம்பிக்கு எல்லாேருக்கும் சேர்த்து காலையிலேயே மாவு அரைச்சிட்டேன். ஸோ வந்துட்டுனா வந்து புளிச்சிரும். ஸோ